கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் காஞ்சிபுரம்ல நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் டிடிஎஃப் வாசனோட லைசன்ஸ கோர்ட் 10 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருச்சுல. இவர் என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. இவர் ஒரு சூப்பரான லூப் ஹோல் யூஸ் பண்ணிருக்காருங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த மாதிரி டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாசன் அவரோட தோட்டத்துல இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்காருங்க. இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்லயும் எஃபெக்டிவ் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம யாருமே வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ பப்ளிக் பிளேசஸ்க்குள்ள என்னெல்லாம் வரும்னா, ரோட், ஸ்ட்ரீட், வே ஆர் அதர் பிளேசஸ் எதுக்கெல்லாம் பப்ளிக் ஆக்சஸ் இருக்கோ அது எல்லாமே பப்ளிக் பிளேஸ்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைவேட்டாவே இருந்தும் அந்த ப்ராப்பர்ட்டிய ரோடா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் பப்ளிக் யூசேஜ்குள்ள வந்துருங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல அவர் வண்டி ஓட்டி இருந்தாருன்னா அது இல்லீகல். இதுவே நம்ம வாசன் பப்ளிக் பிளேஸ்ல வண்டி ஓட்டி இருந்தாருன்னா அது டெஃபினெட்லி இல்லீகலுங்க. ஆனா அவரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வண்டி ஓட்டுனது இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி பேண்ட் அக்கார்டிங் டு லாங்க. ஏன்னா செக்ஷன் 2 பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது மென்ஷனே ஆகலைங்க. இப்ப பாரு, ஒரு பர்சனை நெகட்டிவ் பிராண்டிங்கே பண்ணிட்டு இருக்காம அவரோட பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு புது புது வழிகளை யோசிக்கிற நம்ம வாசனை அப்பப்ப பாராட்டணும் தாங்க நான் சொல்லுவேன். நீங்க டிடிஎஃப் வாசனோட டிரைவிங் ஸ்டைல் அண்ட் அவரோட லைசன்ஸ் பேன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.